எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ மகா கணபதியே போற்றி போற்றி. என் தாய் தந்தையரே போற்றி போற்றி. என் குலதெய்வமே போற்றி போற்றி. என்னுடைய குருமார்களே போற்றி போற்றி. நாம் இப்போது சனிப்பெயர்ச்சி பலனை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கும்பராசி நண்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது என்னதோர் பலனை கொடுக்கப் போகிறது என்பதை நாம் இப்போது பார்ப்போம். கும்பராசி நண்பர்களே, உங்கள் ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு ஜென்மச்சனியாகவே அமர்ந்து இருக்கின்றார். ஜென்மச்சனியாக இருக்கிறார். நமக்கு பல கஷ்டங்களை கொடுப்பார், பல நஷ்டங்களை கொடுப்பார் என்பதெல்லாம் போற்று குழப்பிக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களையே வாரி வழங்குவார். அதாவது என்னவென்றால், உங்களை சுற்றியுள்ள நண்பர்கள் எந்த விதமான நண்பர்கள், எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர்களுடைய சுயரூபத்தை உங்களால் இந்த காலகட்டத்திலேயே புரிந்து கொள்ள முடியும். இதுதான் சரியான காலகட்டம். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உங்களால் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். அதேபோல் இந்த காலகட்டத்திலே நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்தீர்களானால் இந்த ஜென்மச்சனியானது உங்களை ஒன்றும் செய்யாது. உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவே அமையும். அதிக சுமைகளை சுமக்காதீர்கள். அது உங்களுக்கு தலைவலியாக ஏற்படுத்திவிடும். எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. அதேபோல் தற்பெருமையை பேசுவதை சற்று குறைத்து கொள்ளுங்கள். அது உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும். உங்களுக்கு வெற்றி தோல்வி சரிசமமாக வரக்கூடிய காலகட்டம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நேர்மையாக வழியில் சென்றீர்களானால் எப்பொழுதுமே வெற்றியாகவே அமையும். உங்கள் ராசியிலேயே சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால் உங்களுடைய அயராது உழைக்கக்கூடிய நபர்களாகவே நீங்கள் திகழ்வீர்கள். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு நீங்களே காரணமாக அமைந்து விடுவீர்கள். உங்களுடைய உடம்பை சுத்தமாக வைத்து கொள்ளுதல் அது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். நோயிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் இது. நோயில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு நோய் நம்மை சுற்றியுள்ளதே என்பதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு நோயிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம். சிறு சிறு இடமாற்றத்தை சந்திப்பீர்கள். எதையுமே தைரியமாக சந்திப்பீர்கள். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். உடன் பிறந்தோர்கள் உங்களோடு ஒத்து போகாத காலகட்டம் இது. உடன் பிறந்த சகோதரர்கள் மூலமாக ஒரு கசப்புத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அதேபோல் மக்கள் தொடர்பு அதிகரிக்கும். புதிய படிப்புகள் படிக்கின்ற மாணவர்கள் புதிய படிப்புகளை மேற்கொள்ளலாம். சற்று தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புதிய கல்வி படிப்பதற்கு ஒரு ஏற்ற காலகட்டமாகவே அமையும். போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ளுபவர்களுக்கு முதலில் வருவது தோல்வியாக இருந்தாலும் அடுத்தடுத்து வருவது உங்களுக்கு வெற்றியாகவே அமையும். கல்வி பயிலும் மாணவருக்கு கல்வியில் தடை ஏற்பட்டாலும் படிக்கும் இடத்தை கல்வியில் தடை ஏற்படும். படிக்கும் இடத்தை சற்று மாற்றி படிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழில் செய்வோருக்கு நல்லதொரு வேலையாட்கள் அமையக்கூடும். திருமணம் நடக்காத நண்பர்களுக்கு திருமணம் நடக்கும். அதேபோல் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணையோடு அன்பாக பேசுங்கள். வாழ்க்கை துணையோடு அன்பாக பழகுங்கள். கருத்து வேறுபாடு வருவதற்கு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. தனக்கு சொந்தமான வீடு கட்டலாம் என்று நினைப்பவர்களுக்கு வீடு கட்டலாம். நிலம் வாங்கலாம் என்று நினைப்பவர்கள் நிலம் வாங்கலாம். அதேபோல் பொதுஜன தொடர்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் செய்பவர்கள் கவனமாக செய்யுங்கள். அந்த தொழிலே கொஞ்சம் தடைகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். அதேபோல் யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். இந்த காலகட்டத்திலே யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். அது உங்களுக்கு பண நஷ்டத்தை ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைந்துவிடும். அதேபோல் பத்திரப்பதிவு டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள். அதிலே ஒரு வில்லங்கம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் நீண்ட காலமாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களை தேடி வந்து சேரும். தூரத்து நண்பர்கள் மூலம் நல்ல நட்பு கிடைக்கும்.
தலைமை பொறுப்பிலுள்ள நண்பர்கள் தங்களுடைய பொறுப்புகளை சரியாக கவனமாக செய்யுங்கள். இல்லையென்றால் அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தண்டனை காலமாக இது அமைந்துவிடும். அதேபோல் ஆன்மீக வழியிலே இருக்கக்கூடிய ஆன்மீக நண்பர்கள் புதிய குருமார்களை சந்திப்பீர்கள். புதிய ஒரு ஆன்மீக சிந்தனையை நீங்கள் கையாள்வீர்கள். அதாவது ஒரு மந்திரம் ஜபிப்பது, மந்திரம் உபாசனை வாங்குவது, இது எல்லாம் உங்களுக்கு சரியான காலகட்டமாக அமையும். இந்த இந்த அதாவது உங்களுக்கு இந்த ஜென்மத்திலே ஜென்ம ராசியிலே சனி பகவான் சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொழுது, ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் அன்று உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாட்டு முறையினை செய்யுங்கள். இந்த ஜென்மச்சனியாகப்பட்டவர் உங்களுக்கு ஒரு நல்லதொரு பலன்களையே வழங்குவார். அதாவது குலதெய்வ கோயிலுக்கு செல்லும்போது குடும்பத்தோடு செல்லுங்கள். அப்போதுதான் அது முழு பலனை உங்களுக்கு கொடுக்கும். தினந்தோறும் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். விநாயகர் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து காரிய சித்திகளையும் காரிய வெற்றிகளையும் உங்களுக்கு செய்து கொடுப்பார். அதேபோல் தினந்தோறும் காலையிலே எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள். சூரிய பகவான் உங்களுக்கு அன்றைய பொழுது இனிய பொழுதாக இருக்க உங்களுக்கு அருள் புரிவாய். ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த ஜென்மச்சனியிலே சனி பகவான் நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பீர்களானால் இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு வளர்ச்சியையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பார் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.